ஃப்ரெண்ட்ஸ், மகாநதியில என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாமா? இங்கே வந்து விஜய் வந்து கேட்பாரு, சரி இந்த குடும்பத்து ஆளுகிட்ட எல்லார்கிட்டயும் வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், காவேரி பண்ணது பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க என்னும் போது அதுக்கு விஜயோட சித்தப்பா வந்து சொல்லுவார், என்னடா புருஷனும் பொண்டாட்டியும் சேர்த்து வச்சு வந்து பேசுன மாதிரி இங்கே வந்து பேசின்னு இருக்கிறேன் என்னும் போது, இல்லை அன்னைக்கு வந்து கடத்துனது உண்மைதான், கேஸு கொடுத்தது உண்மைதான், அது வந்து இந்த டைமில் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் நான் நினச்சி கூட பார்க்கல, சாரி தாத்தான்ட்டு விஜய் வந்து அவங்க தாத்தா கிட்ட சாரி கேட்கும்போது விஜயோட தாத்தாவால் எதையுமே பேச முடியாது. அதுக்கு விஜயோட சித்தி கிட்ட போய் விஜய் வந்து சொல்லுவார், சித்தி நீங்கள் இந்த வீட்டில் மன்னிச்சா மட்டும்தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சமாதானம் ஆவாங்க சித்தி, ப்ளீஸ் எனக்கோசரம் போது விஜய் உனக்கோசரம் தான்டா இவ்வளோ நாள் இந்த வீட்டுக்குள்ளே நான் இருந்தேன், இன்னைக்கு வந்து என் வாழ்க்கை இப்படி ஆகுது, என்னை எல்லாம் ஒரு கேள்விக்குறியாக என்னை கேலி கிண்டல் பேசுகிற நிலைமையில வச்சுட்டாங்களே விஜய், எனக்கு ரொம்ப அவமானமாக சித்தி, ப்ளீஸ் சித்தி நீங்கள் ஏன் மனசு கஷ்டப்படுறீங்க, காவேரி பண்ணது சாரி தான்ட்டு விஜய் வந்து கேட்குறாருங்க.